ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலில் தான் இருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். மேலே போய் குளிச்சுட்டு கீழே ரிட்டன் வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் பண்ணணும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் நீங்கள் முருகனை பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு தான் போனோம். சரி அப்படின்ட்டு குளிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எடுத்த கிளிப்ஸு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது நான் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க. ஏன்னா கார்த்திகை 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நிறைய பேர் மாலை போடுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா மாலையே ஏகப்பட்ட மாலை விற்றுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பூலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் மாலைலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மாலையெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை பார்க்குறதுக்காக போகிறோம். அந்த கோயில்கிட்ட வரவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நாங்கள் போய் மேலே போனோம். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு. மழை வந்துருச்சுன்னா அடுத்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போவிலே எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கடுத்து ரிட்டர்ன் வரும்போது சாமி கும்பிடும்போது கோயிலுக்குள்ளே காட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு தான் நாங்கள் போனோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே கோயிலுக்கிட்ட நிறைய வீடியோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எல்லாமே எடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் மேலே தீர்த்த ஆடிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உங்கள் பொருளை பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்னது தான். குரங்கு பார்த்திங்கன்னா இங்கே அல்டிமேட்டாக இருக்குங்க. நிறையா குரங்கு சுற்றிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம நடந்து போகிறோம் பார்த்திங்களா, நடந்து போகும்போதே நம்ம கையில் இருக்கிறத பிடுங்கிக்கிறதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து பத்திரமா போங்க. நானே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே தாங்க போனேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிடுங்கிருச்சுன்னா அது வேறு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஃபோனை உள்ளே வை ஃபுல்லாக வை அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி தாங்க பிடுங்குது. அதனால தான் ஃபுல்லாக பார்த்து பத்திரமா நாங்கள் எடுத்துகிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கிட்டேயும் வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்களும் அதனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லா பொருளையும் சேஃபாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டப்பையெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. அவங்க இதெல்லாம் நிறைய இது அப்படியே மேலே தவ்வி பிடுங்கெல்லாம் செஞ்சிச்சு. அந்தளவுக்குலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்மளை அதை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அதுக்கடுத்து கோயிலுக்கிட்டேயும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம வெயிலுங்க. மேலேருந்து குளிச்சுட்டு கீழே வரோம், அதை விட வெயிலாக இருந்துச்சு. சரி இது என்னடா கொடுமை அப்படின்ட்டு நாங்கள் சும்மா சுற்றி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா கோயிலையும் இருக்கிறது தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தெரியாமல் பார்த்திங்கன்னா குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. செம்ம வைப்ரேஷன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. உள்ளே போய் பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியேவும் பார்த்திங்கன்னா ரிட்டன் சாமியை கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. கூட்டமும் பார்த்திங்கன்னா உள்ளே எக்குத்தப்பாகவே இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வாங்க. முன்னாடியே வந்து நின்னிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா 6 படையில் 1 பழமுதிர் சோலை அப்படின்னு போட்டிருந்துச்சாங்க. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்க்கலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் தாங்க, நடுவில் ரோடு, அதுக்கு பார்த்திங்கன்னா திக்கம் கோயில். அதை பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன். கூட்டமே பாருங்கள், எவ்வளோ பைக் நிற்கிதுன்னு பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி நின்றுச்சு. அதுக்கு கீழே அதை விட இருந்துச்சு. ஏன்னா வந்துகிட்டே இருப்பாங்களாம், நிறையா கூட்டம் இருக்குமா. இங்கே வந்து லீவ் சமயம்லாம் பார்த்திங்கன்னா அதை விட கூட்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்திருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாமல் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா சரியான கூட்டமாக இருக்குமா. விலகவே இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் சனிக்கிழமை வந்தாச்சு. சரி அப்படின்ட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இப்படி தான் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. உள்ளே சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கம் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. மேலே கோபுரமும் பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. உள்ளே போனோம் நாங்கள். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த கேரளா சைட்லாம் ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மைண்டு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க.
இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் எக்குத்தப்பா இருந்துச்சுங்க. லைன் பார்த்தீங்கன்னா, திக்க இருந்த மாரி இருந்துச்சு. எங்கிட்றா லைன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. கடைசி பார்த்தா அது பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 சாரி ரூ. 10 ரூ. 50 தெரில. அந்த டிக்கெட்டுக்கு அந்த சைடு போயிட்டுருந்துச்சு. இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டிக்கெட் தான். நாங்க ஃப்ரீல தான் நின்னுட்டுருந்தோம். பட் அதில தாங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. சரி அப்படின்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா, லைன்ல நிக்க ஆரம்பிச்சுட்டோம். நாங்க எல்லாருமே தான் நின்னுட்டுருந்தோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பின்னாடி கூட்டம் அதிகமாயிருச்சு. ஓகே அப்படின்ட்டு நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள குட்டியா பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியேவும் ஒரு மயில் சிலை ஒன்று இருந்துச்சு. அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, கொடிமரம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கும்பிட்டதுக்கப்புறம் உள்ளே போய் முருகனையும் தரிசனம் பண்ணியாச்சு. முருகன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு. நடுவுல வள்ளி தெய்வானை, அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா முருகன். அந்த மாரி தான் இருந்துச்சு. முருகனோட வேல் அந்த மாரி இருந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. உள்ளே போய் வெள்ளியில வச்சிருந்தாங்க. அத பார்த்துட்டு நாங்களும் அப்படியேவும் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் அப்படியே வந்துட்டோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. நின்னு அது தீவார்த்தனையெல்லாம் காட்டி அது ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க எங்களுக்கு. அப்படியேவும் ஒரு மாரி மனசுக்கே அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அத பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே பிரசாதம் வித்துட்ருந்தாங்க. அந்த பிரசாதத்தையும் வாங்கியாச்சு. இதில என்ன பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா, லட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பம், இன்னொன்னு கீரை மாதிரி வடை இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் அது கீரை வடை கிடையாது. இந்த தொளி உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த கருப்பு கலரில் தொளி இருக்கும் பார்த்தீங்களா, அதிலேயே வடை போட்டிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. அதையும் கும்பிட்டதுக்கப்புறம் பட்டையும் போட்டு அப்படியே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு விளக்கு மாரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த விளக்குல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுக்கு என்ன தேவையோ அதை பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு, அந்த முருகன் கிட்ட காட்டிட்டு, அதை மனசார வேண்டிட்டு அந்த விளக்க ஏத்துனா நடக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு ஐதீகம். அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே மனசார வேண்டி முடிச்சாச்சு. வேண்டிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே விளக்கும் ஏத்தியாச்சு. நான் ஏத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி வேற ஏத்திட்டுருந்தாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, 2 விளக்கு கிட்ட ஏத்திட்டுருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. கோயிலும் பார்த்தீங்கன்னா, நாங்க சுத்தி பார்த்தோம். கோயிலுமே வேற லெவல்ல இருந்துச்சு. குட்டியா இருந்தாலும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. நல்லா நீட்டாவும் வச்சிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம அது மாதிரி பார்த்தீங்கன்னா, உள்ளேயே அன்னதானம் மாரி போடுறாங்க. நமக்கு சாம்பார் சாதம் போடுறாங்க, பிரியாணி இந்த மாரி நெறைய ஐட்டம் போடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த சைடு நின்னுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கே தெரியாது அன்னதானம் போடுறாங்கன்ட்டு. நாங்க பார்த்தீங்கன்னா, கேஷுவலா சாமிய கும்பிட்டு போவையிலே பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. நாங்க போவையில பார்த்தீங்கன்னா, பிரியாணி போட்டாங்க. வெஜ் பிரியாணி. அதுக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா, சாம்பார் ஊத்தி குடுத்தாங்க. டேஸ்ட்டு சீரியஸா அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நீங்க நினைக்கலாம், "ஏலே பிரியாணிக்கு போய் சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்றியே" அப்படின்ட்டு. சீரியஸாவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம ட்ரை பண்ணா அப்படி நல்லா இருக்காது நம்ம வீட்ல. இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சாம்பார் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா, இந்த பிரியாணி. அந்த இத சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நானே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேங்க. எங்க குடும்பமும் ஃபர்ஸ்ட் டைம் தான் சாப்பிட்டுச்சு. நல்லா இருந்துச்சு. நாங்களே வாங்கி வாங்கி பார்த்தீங்கன்னா, 2 தடவ கிட்ட சாப்பிட்டோம். நல்லா சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் வித் பொரியலோட போட்டாங்களாம். அது பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாரி இருந்துச்சு. இது சும்மா அப்படியேவும் ஒரு இது மாரி குடுத்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவும். அது பார்த்தீங்கன்னா, அன்னதானம் மாதிரி குடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, சும்மா இது அந்த பிரசாதம் மாரி குடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி குடுத்தாங்க. ஓகேன்ட்டு அங்கேயே சாப்பிட்டாச்சு. சரியான பசி குளிச்சுட்டு வரவும், மனசார சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோபுரத்துக்கு ஒரு வணக்கத்த போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை அடிச்சு ஊத்திருச்சுங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வெளியில வரோம், சரியான மழை. நல்ல வேளை ஒரு ஓரமா போய் நின்னாச்சு. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபம் மாரி இருக்கு. அங்க தான் போய் நின்னுட்டோம் நாங்க. மழை நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் அப்படியேவும் நாங்களும் கீழ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டே இப்படி தான் போச்சு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சுத்தி பார்க்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட ஃபீலே தனின்னு தாங்க சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பை.